இந்த முறை நீங்க நல்லா யோசிச்சு நல்ல முடிவெடுங்க. உங்களுடைய மருத்துவர் அண்ணன் அன்புமணி பின்னால் நீங்கள் நிற்க வேண்டும். ஏன்னா நீங்க கேட்காத போதே உங்க ஊருக்கெல்லாம் 108 ஆம்புலன்ஸ் அனுப்பினார் அவர்தான். நீங்க யாரா கேட்டீங்களா? எங்களுக்கு வயிற்று வலிக்குது, இல்ல பிரசவ வலி வருது, அந்த சமயம் எங்களுக்கு ஒரு வண்டி இருந்தா நல்லா இருக்கும், அன்புமணி அண்ணன் எங்களுக்கு நீங்க டெல்லியில இருந்து ஒரு வண்டி கொண்டு வந்து விடுங்கன்னு சொல்லி நீங்க யாராவது லெட்டர் போட்டீங்களா? அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னே உங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் அரசாங்கத்துடைய கடமை. அதாவது உங்களுக்கு என்னென்ன சேவை செய்யணுமோ அது அரசாங்கத்துடைய கடமை. உங்களுக்கு தண்ணி வேணும்னா அதை அரசாங்கம் கொடுக்கணும், உங்களுக்கு படிப்பு வேணும்னா அது அரசாங்கம் கொடுக்கணும், உங்களுக்கு நல்ல சுகாதாரம் நல்ல மருத்துவ சிகிச்சை வேணும் அது அரசாங்கத்தோட கொடுக்க வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதையெல்லாம் அவர்கள் செய்ய வேண்டும். அதனால்தான் மருத்துவர் அன்புமணி என்ன பண்ணார், உங்க அண்ணன் அவர் டெல்லியில இருக்கும்பொழுது என்னுடைய தங்கச்சிங்க எல்லாம் கிராமத்துல இருக்கிறாங்க, ஏழை தாய்மார்கள் எல்லாம் இருக்கிறாங்க, அவங்க ஆத்திர அவசரத்துக்கு போன் போட்டு கூப்பிட்டா ஒரு வண்டி நிக்கணும் அவங்க வீட்டு வாசல்ல. உங்க வீட்டு வாசல்ல ஒரு வண்டி நின்னு உங்களை அவசரத்துக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும். இன்னைக்கு போன் பட்டா வருதா? 108 ஆம்புலன்ஸ். மழையா இருந்தாலும் வருது, மழையா இருந்தாலும் வருது, வெயிலா இருந்தாலும் வருது, எந்த வீட்டுக்கு கூப்பிட்டாலும் வருது. இதுல கட்சி பாக்குறாங்களா? இந்த கட்சிக்காரங்க வீட்டுக்கு தான் வருது வண்டி, யாருனாலும் வருது இல்ல. மருத்துவர் அன்புமணி அப்படியா பார்த்தாரு? அப்படி பார்க்கல, கட்சியில பார்க்கல, எதையுமே பார்க்கல. எல்லா ஊருக்கும் வேணும், மருத்துவ வசதி வேணும்ன்றதுக்காக தான் அந்த 108 ஆம்புலன்ஸ். அந்த எண்ணு கூட பாருங்க, ஞாபகமா எல்லாருக்கும் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு நம்பர். உங்க போன் நம்பர் இருக்கு, உங்களுக்கு ஒரு 10 போன் நம்பர் இருக்குன்னு வச்சுங்களேன், உங்க போன் நம்பர் மட்டும் தானே ஞாபகம் இருக்கும். உங்களுக்கு உங்க அப்பா நம்பர் ஞாபகம் இருக்கலாம், இல்ல உங்க புள்ள நம்பர் வச்சிருக்கலாம், இல்ல உங்க வீட்டுக்கார நம்பர் இருக்கலாம். ஆம்புலன்ஸ் நம்பர் இல்லாம ஞாபகம் வச்சுக்க முடியும்? இல்ல ஆம்புலன்ஸ் டிரைவர் நம்பர் எல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியாது இல்ல. அப்ப ஒரு ஊர்லயும் ஒரு ஆம்புலன்ஸ், அதுக்கெல்லாம் ஒரு தனி நம்பர் கொடுத்துதான் எவ்வளவு சிரமமா இல்லையா? எத்தனை நம்பர் ஞாபகம் வச்சுக்குவீங்க? நீங்க இங்க அடிபட்டீங்கன்னா பக்கத்து ஊர்ல இருக்கிறீங்கன்னு வச்சுங்க, பக்கத்து ஊருக்கார இங்க அடிபட்டாருன்னா அவருக்கு அந்த ஊர் ஆம்புலன்ஸ் கூப்பிடுவாரா, இந்த ஊர் ஆம்புலன்ஸ் கூப்பிடுவாங்களா? இந்த ஊர் பக்கத்து ஊருக்காருக்கு இந்த ஊர் ஆம்புலன்ஸ் நம்பர் தெரியுமா? தெரியாது. அதனாலதான் இந்தியா முழுக்க ஒரு நம்பர். உங்களுக்கு டெல்லியில அடிபட்டாலும் 108 ஆம்புலன்ஸ் தான், காஷ்மீர்ல அடிபட்டாலும் 108 ஆம்புலன்ஸ் தான், ஒரிசால அடிபட்டாலும் 108 ஆம்புலன்ஸ் தான், தமிழ்நாட்டுல அடிபட்டாலும் 108 ஆம்புலன்ஸ். எங்க போன் பண்ணாலும் ஒரே நம்பர். அந்த ஒரு நம்பரை வாங்கறதுக்கு அவர் மிகப்பெரிய போராட்டம் செஞ்சுதான் அந்த நம்பரை வாங்கி என்னுடைய மக்களுக்கு அது பயன்படணும்னு ஒரு 108ன்ற நம்பரை, டெலிபோன் நம்பரை வாங்கி அது ஆம்புலன்ஸ்க்கு கொடுத்திருக்கிறாங்க. இந்தியா முழுக்க ஒரு நம்பர், அது எல்லாருக்கும் பயன்படுது. அதே போல மருத்துவமனைக்கு போறீங்க, உங்களுக்கு ஊசி போடுறாங்களா இல்லையா? நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காரு. நீங்க தினம் பாக்குற விஷயத்த மட்டும் தான் சொல்றேன். அதாவது உணவு பாதுகாப்பு சட்டம், புகையிலை தடை சட்டம். இப்ப கூட வெளியில போனா சிகரெட்டை ஊதி மூஞ்சில விடுவாங்க, இப்ப எல்லாம் கிடையாது இல்ல. சிகரெட் பழக்கம் யாருக்கு வேணாலும் இருக்கலாம், ஆனா அதை பெண்கள் முகத்துல ஊதுற தைரியம் இன்னைக்கு யாருக்குன்னா இருக்கா? பேருந்துலயோ ட்ரெயின்லயோ பண்ணவே முடியாது, சண்டை போடலாம். ஏன்னா அந்த சட்டத்தை ஒரே நாள்ல கொண்டு வராரு. எதுக்கு? பெண்கள் சிகரெட் பிடிக்கிற பழக்கம் கிடையாது. அப்ப அவங்க ஏன் அதனால பாதிக்கப்பட வேண்டும்? அந்த புகையை உள்ள இழுத்தா மூச்சு திணறல் நோய், மத்த எல்லா நோயும் வரும். அதனால அதையெல்லாம் தடுத்து நிறுத்தணும், அந்த குழந்தைங்க பாதுகாப்பா இருக்கணும்ன்றதுக்காக தான் புகையிலை தடுப்பு சட்டத்தை, பொது இடங்களில் புகைப்பிடிக்க தடை என்ற சட்டத்தை கொண்டு வரார். நல்ல தரமான உணவு சாப்பிடணும்னு தான் உணவு பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வருகிறார். அதே போல இலவச மருத்துவமாக இருந்தாலும் சரி, அந்த மருத்துவத்தை பெறக்கூடிய பெண்கள் சுகாதாரமாக எந்த நோய் நொடி இல்லாம நல்லா இருக்கணும்ன்றதுக்கு தான் ஒரு முறை பயன்படுத்தி தூக்கி எறியக்கூடிய ஊசிய ஒரே நாள்ல கொண்டு வருகிறார். அதற்கு முன்னால அரசு மருத்துவமனைக்கு போனா ஒரு ஊசிய ஒரு 25 பேருக்கு போடுவாங்க, ஒரே ஊசி தான் இருக்கும், அதை சுடு தண்ணியில கழுவி போடுவாங்க. ஞாபகம் இருக்காமா? ஞாபகம் இருக்கா? அந்த மாதிரி திட்டங்கள் தான் இருந்துச்சு. சின்ன பசங்களுக்கு தெரியாது, ஏன்னா அவங்க பிறக்கும் போதே அவங்க ராஜாவா பிறந்துட்டாங்க. அவங்க எல்லாம் போகும்போது ஆஸ்பத்திரியில ஒரு ஊசிய போட்டா அதை தூக்கி போட்டுருவாங்க. ஆனா இப்ப அந்த காலத்துல அப்படி கிடையாது, ஒரு ஊசி தான் எல்லாருக்கும் போடுவாங்க. ஆனா எதுக்காக அந்த திட்டத்தை கொண்டு வராங்க? மலேரியா பேஷண்ட்டுக்கு போட்ட ஊசிய நல்லா இருக்கிற வேற ஒருத்தருக்கு சும்மா இருமல் சளின்னு வந்திருப்பாங்க, அவங்களுக்கு போட்டா அவங்களுக்கும் மலேரியா வந்துரும் இல்லையா? அந்த தப்பு இல்ல, தொற்று நோய் வந்து விடும் அபாயம். சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு ஊசி போடுறோம், யாராவது ஒரு பெரிய நோய் இருக்கு அவங்களுக்கு, பெரிய மலேரியாவோ டைபாய்டோ இல்ல பெரிய குளிர் ஜுரம் ஏதோ ஒரு நோய் இருக்கு,
அந்த நோய் இருக்கிறவங்களுக்கு ஊசியை போட்டு அந்த ஊசியை கழுவி நம்ம குழந்தைங்களுக்கு போட்டா அந்த குழந்தைங்களுக்கு அந்த நோய் தொத்திக்கும் இல்லையா? அதெல்லாம் வரக்கூடாது என்பதற்காக தான் அந்த மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வரார். ஒரு தரம் மட்டும்தான் ஒரு ஊசியை ஒரு நோயாளிக்கு போட முடியும். அதுக்கப்புறம் அந்த ஊசியை தூக்கி தூரம் போட்டுட்டு புது ஊசி தான் எடுத்து இன்னொருத்தருக்கு போடணும்ன்ற திட்டத்தை கொண்டு வந்தவர் மருத்துவர் அன்புமணி. உங்க அண்ணன் தான் கொண்டு வரார். எதுக்காக? மகளிர்லாம் நல்லா இருக்கணும், குழந்தைங்க நல்லா இருக்கணும், அவங்க எந்த நோய் நொடி இல்லாம அவங்க நல்லா இருக்கணும், நல்லா வாழணும்ன்ற திட்டத்தை இந்த மாதிரி இதுதான் திட்டம், இப்படிதான் கொண்டு வரணுமே தவிர அவங்க ஒரே ஒரு குடும்பம் நல்லா பழைக்கிறதுக்காக ஊர் மக்களுக்கு பாதகம் செய்யக்கூடிய திட்டங்களை கொண்டு வரக்கூடாது. அதுதான் இன்னைக்கு ஆட்சியாளர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால இந்த கூட்டணியில நாங்க நல்ல திட்டங்களை கொடுக்க, இந்த வெற்றி கூட்டணியில நல்ல திட்டங்கள் தயாராக இருக்கிறோம். மருத்துவர் அண்ணா அன்புமணியே உங்களோட தான் இருக்கிறாரு. நல்ல திட்டங்களை நல்லது செய்யதாங்க காத்து கொண்டிருக்கின்றோம். உங்க மக்களுக்கான நல்ல திட்டங்கள், பெண்களுக்கான நல்ல திட்டங்கள், குழந்தைகளுக்கான நல்ல திட்டங்கள், அதுதான் கொடுக்க நாங்க தயாராக இருக்கிறோம். வாய்ப்பு தான் உங்ககிட்ட கேட்கிறோம். அதனால மகளிராக நீங்கள் எல்லாம் இந்த சட்டமன்ற தேர்தல்ல மருத்துவர் அண்ணன் அன்புமணி பின்னால் நீங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அவருடைய கூட்டணி பின்னால் நீங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருந்து நல்லது செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. இல்லனா இவங்க காசை கொடுத்து மறுபடி ஏமாற்றி இன்னும் அதிகமான மதுக்கடைகளை திறந்து நம் வீட்டு பிள்ளைகளை, பேர பிள்ளைகளையும் குடிகாரர்களாக ஆக்கி அவங்களுடைய வாழ்க்கையே ஒரு என்ன சொல்றது, அந்த வார்த்தையை சொல்றது கூட எனக்கு கஷ்டமா இருக்குது. ஏன்னா நம்ம வாயால அந்த கெட்ட வார்த்தையெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நம்ம குழந்தைங்களுடைய வாழ்க்கைய மாற்றி அமைக்கிறதுக்கு அவங்க தயாரா இருக்கிறாங்க. அதனால அவங்களுடைய பொய் வாக்குறுதிகளை நம்பாதீர்கள் என்று உங்களிடம் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன்.